ரேடியாலஜிக்கல் அசிஸ்டன்ட் அசோசியேஷன் நடத்தும் இந்த பெருந்திரள் முறையீட்டுக்கு வருகை தந்திருக்கும் தோழர்கள் அனைவருக்கும், வாழ்த்துறை வழங்கிய தோழர்கள் அனைவருக்கும், வாழ்த்துறை வழங்க இருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தையும் உயரம் செறிந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசானது பல்வேறு கட்ட ஒடுக்குமுறையை நடத்திக்கிட்டு இருக்கு. நம்ம மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் மாத்திரம் கிடையாது, ரூரல் டெவலப்மெண்ட், ஊர வளர்ச்சி, எங்களுடைய துறை ஊர வளர்ச்சித்துறை, ஊர வளர்ச்சித்துறையா இருந்தாலும் சரி, வருவாய்த்துறையா இருந்தாலும் சரி, சத்துணவு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அங்கன்வாடி ஊழியர்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு ஒடுக்குமுறையை கையாண்டு கொண்டு இருக்கிறது. இந்த அரசாங்கமானது முதல்வரின் கீழ் நேரடி பார்வையில் இயங்குவதை விட 4 அதிகாரிகளின் கீழே இந்த ஒடுக்குமுறைக்கு உட்பட்டு இயங்க கொண்டே இருக்கிறது. எனவே இதை முதல்வரின் ஆட்சி என்பதை விட அதிகாரிகளின் ஆட்சியாகத்தான் இது நடந்து கொண்டே இருக்கிறது. தோழர்களே, கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக நீங்க நியூஸ் பேப்பர்ல பார்த்துக்கலாம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8 மணி நேர வேலை என்பதை 12 மணி நேரமாக கூட்டலாம் அப்படின்னு சொல்லி பன்னாட்டு கம்பெனிகளின் நிர்பந்தத்திற்கு உட்பட்டு இந்த தமிழ்நாடு அரசு 8 மணி நேரத்துக்கு பதிலாக 12 மணி நேர வேலையை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணையை கொண்டு வந்தது. இடதுசாரிகள் அமைப்புகள் மற்றும் நமது அரசு ஊழியர்கள் மற்றும் பெருவாரியான ஊழியர்களின் போராட்டத்தினால அந்த அறிக்கையானது திரும்ப பெறப்பட்டது. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, இந்த தெற்கு மண்டலத்துக்கு உரிய போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இவங்களை கான்ட்ராக்ட் பேசில் அவுட் சோர்சிங் முறையில கொண்டு வரதுக்கு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தாங்க. பாத்தீங்கன்னா இப்ப அரசு ஊழியர்கள் எல்லாருமே நேரடி நியமனம் எடுக்கிறதுக்கு பதிலாக ஃபுல்லா அவுட் சோர்சிங் தான், வெளிமுகமே மூலம் அட்டை குத்துக்கு கூலி கொடுத்து வேலைக்கு அமர்த்த இப்போ ஒவ்வொரு இதா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்வித்துறையில பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் நேரடி நியமனம் தவிர்க்கப்பட்டு கேரளால இருந்து கெல்ட்ரான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமா, மேன் பவர் கம்பெனி மூலமா 11,500 ரூபாய்க்கு கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் பள்ளி கல்வித்துறைக்கு நியமனம் பண்றதுக்கு இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மத்திய அரசை பாத்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் வித்து தின்னு தீர்த்துக்கிட்டு இருக்கான். பொதுத்துறை நிறுவனங்களை ஒழிக்கிறது மூலமா நம்ம இளைஞர்களோட வேலை வாய்ப்பு, மறுபடியும் பட்டியல் இனத்தவர்கள் இவங்களோட வேலை வாய்ப்பெல்லாம் பறி போகும். அப்படி இங்க நம்ம இருக்க விடியல் அரசு என்று சொல்லி கொண்டுகிட்டு இருக்க இந்த தமிழ்நாடு அரசு நடுவண் அரசுக்கு எதிராக இத மாதிரி பல கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நடுவண் அரசு செய்யறதும் மாநில அரசு செய்யறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அங்க எந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் எப்படி கம்மி பண்றாங்களோ அதே மாதிரி இந்த நம்ம தமிழக அரசு வேலை வாய்ப்புகளை முடக்கி இளைஞர்களை கனவுலாம் பணியாற்றிக்கிட்டே இருக்கு. இப்ப எந்த ஒரு வேலை வாய்ப்பா இருந்தாலும் வெளி சோர்ஸ், அவுட் சோர்சிங் மூலமா இது பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்க துறையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நபர் 2 பேர் பார்க்கக்கூடிய வேலையை அடிஷனலா நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அடிஷனலா வேலை பார்க்கறதுனால எங்களுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா இன்கம் எதுவும் கொடுக்குறாங்களா? எதுவுமே கிடையாது. அது ஒரே சம்பளம் தான். ஆனா 3 பேர் வேலையை சேர்ந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சத்துணவு ஊழியர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சென்டரை பாக்குறதுக்கு பதிலா 5 சென்டர்ல சமையல் பண்ணி போடுவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அவங்க காலையில அவங்க எத்தனை மணிக்கு எந்திக்கணும்? அந்த 5 சென்டர்ல வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு அதிகபட்ச அமௌண்ட் வெறும் 600 ரூபாய் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஏகாதிபத்திய, ஒரு தனியார் கம்பெனியில தான் இந்த மாதிரி ஏகாதிபத்தியம் நடக்கும். அதே மாதிரி தமிழக அரசு இப்ப ஒரு ஏகாதிபத்திய சூழ்நிலையை கொண்டு வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க எதிர்த்து போராடணும். நம்மளுடைய அளவு மாற்றம் தான் குணமாற்றம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய போராட்டம் ஒண்ணுதான் இதுக்கு உண்டான வழியை நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும். ஏற்கனவே MRP செவிலியர் இது போன்ற ஒரு சென்னையில் நடந்த பெருந்திரள் போராட்டத்துல வச்சு கொண்டு உங்க முன்னாடி ஒரு சாட்சியா நிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரேடியாலஜிக்கல் துறையும் இன்னும் அதிகமான கூட்டத்தை கூட்டி பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் உங்களுடைய இந்த 5 மணி நேரம் வேலை அப்படிங்கறத திரும்ப பெறணும். இவரை ஏற்கனவே அவர் கொடுத்த லெட்டரை பாத்தீங்கன்னா எந்த ரெஃபரன்ஸுமே கிடையாது, எந்த ஜீவோவுமே போடல. ஒரு கண்மூடித்தனமான ஒரு அடக்குமுறைக்கு உட்பட்ட ஒரு ஆர்டரா தான் இது பார்க்கப்படுது. அப்ப இவர் இந்த லெவலுக்கு ஆர்டர் போடுறா, இது முதல்வருக்கு தெரியாதா? இல்ல தலைமைச் செயலகத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு தெரியாதா? அப்போ இதை நம்ம அவங்களுக்கு தெரியாட்டினாலும் முதல்வருக்கும் தலைமைச் செயலக அதிகாரிகளுக்கும் கொண்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை. எனவே இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் சார்ந்திருக்கும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பாகவும் அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். தோழர்களே, நன்றி.